ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். நம்ம சேனலில் லவ் டேரட் ரீடிங் பார்க்க போகிறோம். அந்த வகையில் அடுத்த 7 நாட்களுக்கு உங்கள் காதல் வாழ்க்கை, உங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்குன்னு ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு டைம்லெஸ் வீடியோ. நீங்கள் என்னைக்கு பார்க்குறீங்களோ அன்னைக்கு டே 1 அப்படின்னு கவுண்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது அடுத்த 7 நாட்களுக்கான லவ் டேரட் ரீடிங் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே 1க்கு வந்து தி லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. தி லவ்வர்ஸ் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு இடையே உள்ள காதல் உறவு வந்து ரொம்பவே நெருக்கமாகும், நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இந்த டே 1 இருக்கும் அப்படிங்கிறத இந்த லவ்வர்ஸ் கார்டு சொல்லுது. அதோடு இல்லாமல் இந்த காதல் உறவு இந்த நாளில் வந்துட்டு ஒரு புதிய ஒரு பேஸில் ஒரு புதுசான ஒரு புதிய நம்பிக்கையே இந்த நாள் வந்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் உருவாக்கும் அப்படிங்கிறது தான் தி லவ்வர்ஸ் கார்டு சொல்லுது. அடுத்து டே 2 என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆஃப் கப்ஸ் எப்போவுமே உணர்வுகளை சொல்கிற ஒரு கார்டு. அதுவும் வந்து 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால 2 பேருக்குமான எமோஷன்ஸ் வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த 2 ஆஃப் கப்ஸ் சொல்லுது. டே 2ல் ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தர் ரொம்ப நெருக்கமாகறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லுது இந்த 2 ஆஃப் கப்ஸ். ஓகேவா? நீங்கள் மீட் பண்ணலாம், இல்லை நேராக பார்த்து பேசலாம், இல்லை வந்துட்டு ஃப்யூச்சருக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு ரெசல்யூஷனை நீங்கள் 2 பேரும் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் டே 2 ஆஃப் கப்ஸ் சொல்லுது. அடுத்து டே 3க்கான கார்டு என்ன, ஸ்பிரிட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. நைட் ஆஃப் கப்ஸ் வந்து உங்கள் காதலர் வந்து அவங்க ரொம்ப சுவாரஸ்யத்தோடு அவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை உங்கள் கூட கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒரு கால் வரலாம், மெசேஜ் வரலாம், இல்லை வந்துட்டு ஏதோ ஒன்று உங்களை அப்ரோச் பண்ணுற அவங்க எடுக்கிற ஒரு சின்ன எஃபோர்ட் கூட உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்துகிற ஒரு நாளாக தான் இந்த டே 3 நைட் ஆஃப் கப்ஸ் இருக்க போகுது. அதை தான் வந்து இந்த லவ் டேரட் ரீடிங்கில் நம்ம ஸ்பிரிட் சொல்கிறாங்க. உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் வந்து உங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்த போகிறீங்க. உங்களோட லவ் எனர்ஜி, லவ் எமோஷன்ஸ், அந்த காதல் உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு நாளாக இந்த டே 3 இருக்கும் அப்படின்னு நைட் ஆஃப் கப்ஸ் சொல்லுது. அடுத்து டே 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி மூன் கார்டு வந்திருக்கு. மூன் கார்டு வந்து எப்போவுமே வந்து ஒரு குழப்பமான மனநிலை, அது வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப இதுவான ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு குழப்பம், சந்தேகம், ஒரு எமோஷன்ஸை மறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படிங்கிறது தான் டே 4ல் மூன் கார்டு சொல்லுது. இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் வந்து அதை தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. ரொம்ப தீர்க்கமாக பேசி என்ன விஷயம் அப்படிங்கிறத சரியாக யோசித்து, சரியாக பேசி, சரியாக டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் தி மூன் கார்டு வந்து சொல்லுது. இந்த டே 4 வந்து லவ் ரீடிங்கில் ஒரு உணர்ச்சி மிகுந்த நாள் அப்படிங்கிறதோட இல்லாமல் ரொம்ப தெளிவாக நீங்கள் நடந்துக்கணும், தெளிவாக பேசணும், தெளிவாக டிஸ்கஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூன் கார்டு வழியாக நமக்கு ஸ்பிரிட்ஸ் வந்து சொல்கிற மெசேஜ் அதுதான். அடுத்து டே 5 என்ன கார்டு பார்த்தீங்கன்னா, ஏஸ் ஆஃப் வான்ஸ். லவ் ரீடிங்கில் ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்து டே 5க்கு வந்திருக்கு. இது வந்து கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் தான் இந்த நாள். ஓகேவா? காதலுக்குள்ளே வந்துட்டு இது வரைக்கும் வந்து ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், ஏதோ 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு நெருடல் இருக்குது அப்படின்னா கூட இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும், ஒரு நியூ பிகினிங்கை ஏற்படுத்தும். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு பழைய மாதிரியான அந்த ஆக்ஷன் மோட் வந்து திரும்ப வரப்போகுது. அதை தான் இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்து லவ் ரீடிங்கில் உங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு புத்துணர்ச்சி மிக்க நாளாக இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ் வர 5வது நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, அடுத்து 6வது கார்டு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 6க்கு வந்து 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. பென்டக்கிள்ஸ் எப்போவுமே வந்துட்டு ஒரு பேஸ், ஃபினான்ஷியல் ரீதியாக பேசினாலும் ஒரு காதல் உறவு, இல்லை வந்துட்டு ஒரு குடும்பம், எதிர்காலம், அந்த மாதிரி பேசுகிறதுக்கான ஒரு பிளான் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீண்ட கால உறவுக்கு வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், ஃப்யூச்சரில் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு நல்ல அடித்தளம்
போடுற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். நம்ம ஃபேமிலி இல்லை உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றி பேசலாம். அந்த ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றி பேசுகிறதுக்கும் உங்களோட ஃப்யூச்சர் லைஃப் எப்படி இருக்கும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போகிற அந்த காலகட்டம் எப்படி இருக்கும், எப்படி கொண்டு போகலாம், மேபி நீங்கள் வீட்டில் இந்த விஷயத்தை எப்படி போயிட்டு ரிவீல் பண்ணலாம், உங்கள் லவ் மேட்டரை எப்படி உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ரிவீல் பண்ணலாம், 2 ஃபேமிலிலையும் பேசலாம், இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு விஷயமாகவும் இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மேலே நம்பிக்கையும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களோட எதிர்காலத்தில் வந்து ஒரு திருமணத்தில் போய் முடியறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த நாள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் டே 6ல் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து டே 7 தி சன். சன் கார்டு எப்போவுமே வந்து சக்ஸஸை குறிக்கிற ஒரு கார்டு. ஓகே, அந்த வகையில் டே 7ல் லவ் ரீடிங்க்கு வந்து தி சன் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு வந்து இந்த நாள் எப்படி இருக்கும் உங்களுக்குன்னா, ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளாக இருக்கும். ரொம்ப கிளியர் கிறிஸ்டலாக ஒரு கிளியர் மைண்ட் செட் இருக்கும். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே சால்வ் ஆகி சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த சன் கார்டு சொல்லுது. இன்றைக்கி இந்த டே 7ல் வந்துட்டு உங்களோட லவ் லைஃப், உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சன் கார்டு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து உங்களோட லவ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி வந்து நீங்கள் இதை உங்கள் வீட்டில் கூட ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் டே அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இதை தான் வந்து டே 7ல் வர சன் கார்டு சொல்கிறதா ஸ்பிரிட் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த 7 நாளுமே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, இது எது உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இது மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப், அடுத்து ஒன் சைட் லவ் பற்றியும் நம்ம ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்டு நான் வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ அதை பற்றியும் உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. அதே மாதிரி நம்ம ராசி பலனும் போடுறோம், ஒவ்வொரு நாளுக்குமான ராசி பலனும் போடுறோம். அதுக்கும் உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு இது ரெசனேட் ஆகுது அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு ரெசனேட் ஆகுதான்னு பார்க்கலாம். தொடர்ந்து லவ் ரிலேஷன்ஷிப், திருமண வாழ்க்கை, ஒன் சைட் லவ், நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கிற இந்த பிரிந்த காதல், இதை பற்றின கார்ட்ஸும் நம்ம மெசேஜஸும் தொடர்ந்து போடலாம், வீடியோஸும் தொடர்ந்து போடலான் இருக்கேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். தேங்க்யூ.